ஸோ குட் ஈவினிங் ஆல். நான் உங்கள் ஷாகுல் அமீத். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம், சிந்து சமநாதத்தோட அடுத்த பகுதி. லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தா சிந்து சமநாதம் எப்படி உருவாச்சு, யார் என்ன கண்டுபிடிச்சா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு அவுட்லைன் கொடுத்துருப்பேன். இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம், சிந்து சமநாதம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 4 விதமான சிவிலைசேஷன் இருக்கு. மெசோபோட்டாமியா, எகிப்து, சைனான்னு சொல்லி 4 சிவிலைசேஷன் இருக்கு. நம்ம ஐவிசின்றது எந்த காலத்தை சேர்ந்தா பிரான்ஸ் ஏஜ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிரான்ஸ் எப்படி ரெடி பண்ணாங்க, காப்பர் பிளஸ் டின்னு. ஓகேவா? இந்த காலம் வந்து 3300 இருந்து 1500 பிசி. சரிங்களா? இது வந்து வரலாற்றாய்வுல மோஸ்ட்லி அக்செப்டட் சோர்ஸ். ஓகேவா? அடுத்தது நம்ம நேற்று பார்த்தோம், ஹராப்பாவை யார் கண்டுபிடிச்சா? தயாராம் சஹானி. ஹராப்பாவை கண்டுபிடிச்சா தயாராம் சஹானி 1921. இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் இன்னைக்கு. அடுத்து ஆர்டி மேனேஜ் என்ன கண்டுபிடிச்சாரு, மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சா 1922 கண்டுபிடிச்சாரு. அடுத்தது ஹராப்பன் சிவிலைசேஷன் யார் நேம் வச்சானா, ஜான் மார்ஷல். 1924. ஹராப்பன் சிவிலைசேஷனால் ஒண்ணுதான், ஐவிசினால் ஒண்ணுதான், ஹராப்பா சிவிலைசேஷன் ஒண்ணுதான். அதாவது சிந்து சமல் நாகரினால் ஒண்ணுதான், ஹராப்பான் சிவிலைசேஷனால் ஒண்ணுதான். சரியா? அடுத்தது இதுல என்ன யூனிக்கான ஃபியூச்சர்னா, கட்டமைப்பு முறை. அதுதான் கட்ட முறைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா கிரிட் மாதிரி இருக்கும். இப்படி ஒரு வீடு இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும், கிரிட்டா இருக்கும். ஸோ பின்னாடி பாருங்க, பிக்சர் இது காட்டுறேன். வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிட்டா இருக்கா. ஸோ ஒரு 3D ஷேப்ல இருக்கா, 3D ஷேப்ல கிரிட் மாதிரி இருக்கா, பக்கத்தில் இருக்கா. இதுதான் கிரிட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூனிக் ஃபீச்சர் வந்து சிந்து சம நாகரிகத்தில் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி யூனிக் ஃபீச்சர் எங்க இருக்கு, சிந்து சம நாகரிகத்தில் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே சிந்து சமணத்தில் முக்கியமான நகரங்கள். இது எல்லாத்தையுமே யார் கண்டுபிடிச்சா, ஜான் மார்ஷல். 1924 ஜான் மார்ஷல் இதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு, சரி, ஐவிசின்னு சொல்லிட்டு. சரி, டவுன் பிளானிங். ஸோ இந்த டவுன் பிளானிங், இந்த செட்டாரெல்லாம் பார்க்குற முன்னாடி ஒவ்வொரு சைட்டை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஹராப்பானா என்ன, மோஹஞ்சதாரோனா என்ன பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த டவுன் பிளானிங் வேளாண்மைக்குள்ள வரலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹராப்பா. டைட்டில் போட்டுங்க, ஹராப்பா. சரி, ஃபர்ஸ்ட் ஹராப்பாவை கண்டுபிடிச்ச யாரு, தயாராம் சஹானி. ஃபர்ஸ்ட் ஹராப்பா கண்டுபிடிச்ச யாரு, தயாராம் சஹானி. எப்ப கண்டுபிடிச்சாரு, 1921. சரி, ஹராப்பான்ற எந்த நதி பக்கத்துல இருக்கு, இது டிஎன்பிஎஸ்சி கேட்குறாங்க. ஹராப்பான்றது எந்த நதி பக்கத்துல இருக்கு அப்படின்னா, ராவி நதி பக்கத்துல இருக்கு. சரிங்களா? ராவி நதி ஓரத்துல எப்படி இருக்கும், இந்த சைடு ரிவர் மாதிரி ஓடிட்டு இருக்கும், இந்த சைடு இருக்கும். சரிங்களா? எழுதிக்கிங்க, ராவி நதி கரை ஓரத்துல ஹராப்பா நாகரிகம் இருக்கு. சரிங்களா? சொல்ல போனா ராவி சட்லஜ் ரெண்டுமே இதுல வரும். மோஸ்ட்லி ராவி தான். இந்த ராவி நதி அந்த சட்லஜ் போற பாதையில ஹராப்பா இருக்கு. ஸோ ராவின்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான், ராவி சட்லஜ்னு கொடுத்தாலும் ராவி டு சட்லஜ் போற வழியில இருந்தாலும் கரெக்ட் தான். சரி, ஹராப்பா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான்ல மாண்டகமோரி மாண்டகோ மேரி டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கு. இது எக்ஸாம்ல ஒரே வாட்டி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹராப்பாவை கண்டுபிடிச்ச யாரு, தயாராம் சஹானி. எந்த வருஷம் கண்டுபிடிச்சானா 1921. எந்த ரிவர் பக்கம்னா, ராவி நதி பக்கத்துல. சப்போஸ் அது கொடுக்கலன்னா ராவி டு சட்லஜ் போற வழியில இருக்கு. சரிங்களா? ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான்ல மாண்டகோமோரி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு ஒன்று. பாகிஸ்தான் பேருக்கு வெஸ்ட் பஞ்சாப். சரிங்களா? அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துலதான் சிந்து சம்பந்தப்பட்ட நிறைய மொழிகளை வந்து கல்டிவேட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல என்ன, சிந்தி மொழி பேசுற மக்கள் அதிகமா இருந்திருக்காங்க. சஹாரா சிந்தி மொழி பேசுற மக்கள் அதிகமா இருந்திருக்காங்க. ஓகேவா? சரி, ஹராப்பானா என்ன அப்படின்னா, புதைந்த நகரம். நீ தனியா எழுதி போறேன். ஸோ அதில் நிறைய கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கு, தனியா எழுதி போறேன். ஹராப்பான்றது என்ன, புதைந்த நகரம்னு சொல்லுவாங்க. பரீடு சிட்டி, புதைந்த நகரம். அதுல சில பாயிண்ட்ஸ் இருக்கு, இது எக்ஸ்ட்ராவை எழுதிக்கிங்க. பரீடு சிட்டி, புதைந்த நகரம். மண்ணுக்குள்ள புதஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா? மண்ணுக்குள்ள புதஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஹராப்பா பத்தி ஒரு அவுட்லைனு. ஹராப்பான்றது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருக்க ஒரு மாண்டகமேரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடம். எங்க இருக்கு அப்படின்னா, ராவி சட்லஜ் போற வழியில இருக்கு. ஸோ 1921 தயாராம் சஹானி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹராப்பான்றது என்ன மொழி சொல்னா, சிந்தி மொழி சொல். அதனாலதான் அந்த இடத்துல என்ன அதிகமா சிந்தி மொழி பேசுற மக்கள் இருக்காங்க. சரிங்களா? இந்த இது தெரிஞ்சா போதும். அடுத்தது
ஹராப்பா வந்து என்ன சொல்றாங்க, நுழைவாயில் நகரம் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எஸ்எஸ்சில ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி கேட்டல கேட்க வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கங்க. நுழைவாயில் நகரம், கேட்வே சிட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல எப்படி இருக்கணும், தானியங்கள் இப்படி இருக்கும். ஸோ பாருங்க வரைகிறேன். தானியங்கள் வந்து பார்த்தோன்னா மேல வந்து பார்த்தோன்னா 6 ரோ இருக்கும். மேல ஒரு 6 ரோல தானியம் இருக்கும். இப்படி ஒரு நடுவில் இருக்கும். கீழே ஒரு 6 ரோல தானியமா இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்லுவாங்க, தானிய களஞ்சியம் சொல்லுவாங்க. ஹராப்பா என்ன சொல்லுவாங்கன்னா தானிய களஞ்சியம் சொல்லுவாங்க. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. தானியங்கள் 2 வரிசையில செங்கல் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும். செங்கக்கல் இருக்கும். செங்கக்கல் மேல தானிய களஞ்சியமா வச்சு அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க, தானியங்கள் இருக்கும். ஸோ அது தானிய களஞ்சியம் சொல்லுவாங்க. சிட்டி ஆஃப் கிரானரி சொல்லுவாங்க. ஹராப்பா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிட்டி ஆஃப் கிரானரி, தானிய களஞ்சியம் சொல்லுவாங்க. சிட்டி ஆஃப் கிரானரி, சிட்டி ஆஃப் கிரானரிஸ், தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹராப்பாவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதுல தாய் கடவுள் வந்து பார்த்தோன்னா களிமண் சிலைகள் தான், மதர் காட்னஸ். ஸோ ஓகேவா, கிளே ஃபிகரஸ் தான் வந்து பார்த்தோன்னா மதர் காட்னஸ். அந்த மாதிரி அதாவது தாய் கடவுள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கடவுளை களிமண் சிலையில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இயற்கையாக தான் கடவுளா வணங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். தாய் கடவுள்ன்ற ஒரு சிலை வந்து எதுல செஞ்சிருக்காங்க, களிமண்ல செஞ்சிருக்காங்க. களிமண்ல செஞ்சிருக்காங்க. அந்த சிலை வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா. இவங்க அதிகமா என்ன பொருள் கல்டிவேட் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம பஞ்சாப்னாலே தெரியும், கோதுமை மற்றும் பார்லி தான், அதை தான் அதிகமாக பயன்படுத்திருக்காங்க. சரிங்களா. அடுத்தது டான்சிங் கேர்ள் அண்ட் டான்சிங் மேல், அந்த சிலைகள் வந்து இங்க கிடைச்சதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா. இவ்வளவுதான் ஹராப்பா பத்தி. வேற என்ன எக்ஸ்ட்ரா தகவல் அப்படின்னா நான் சொல்றேன், எழுதிக்கிங்க. ரிக்வேதால ஹராப்பாவை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹரியூப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ரிக்வேதால என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஹரியூப்பா, ஹரியூப்பா, ஹரியூப்பான்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ரிக்வேதால ஹரியூப்பா என்னன்னு சொல்லுவாங்க, ஹரியூப்பான்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ரிக்வேதால வந்து பார்த்தோன்னா ஆரியல்ஸ் இந்தியா வருவாங்க. ஆரியர்கள் இந்தியாவுக்கு வரும்போது அவர்களுக்கு இந்திர கடவுள் வந்து ஹெல்ப் பண்ண. இந்திரனா வந்து பார்த்தோன்னா நான் சொன்னல, இந்திர மகாபாரதம் ராமாயணத்துல கேட்டு இந்திர தேவன் சொல்லுவாங்கல்ல, அந்த இந்திர தேவர் வந்து பார்த்தோன்னா ஹராப்போட கோட்டையை உடைக்க ஆரியருக்கு ஹெல்ப் பண்ணதா சொல்லி சொல்றாங்க ரிக்வேதத்துல. அதுல ஹராப்பா என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஹரியூப்பான்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிக்வேதான்ற ஒரு வேதம், ஆரியர் காலத்துல உள்ள வேதம். அந்த வேதத்துல ஹரியூப்பான்னு சொல்றாங்க ஹராப்பாவை. அந்த ஹராப்பா பத்தி ஏன் பேசுறாங்கன்னா, அந்த ஹராப்பால ஒரு மிகப்பெரிய கோட்டை இருந்துச்சு. அந்த கோட்டையை உடைக்க இந்திர தேவர் வந்து பார்த்தோன்னா ஆரியருக்கு உதவி பண்ணதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதான் வந்து கேட்டிருக்காங்க. ரிக்வேதான்றதுல ஹராப்பா என்னன்னு சொல்றாங்க, ஹரியூப்பான்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா. வேற வேற என்ன, இந்த ஒரு ரீசெண்டா கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சிலை கிடைச்சது, ரெட் ஸ்டான்சோல் மேல் டர்சோ அப்படின்ற ஒரு சிலை வந்து பார்த்தோன்னா ஹராப்பால கிடைச்சிருக்கு. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கப்பா, பழைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரெட் ஸ்டான்ஸ்டோ மேல் டர்சோ இந்த மாதிரி சொல்லு, அதாவது வந்து பார்த்தோன்னா கை இல்லாம அந்த மாதிரி மேலோட டர்சோ, ஒரு அது வந்து பார்த்தோன்னா ட்ரெஸ்ஸே போடாம ஆடையின்றி ஒரு மேலோட ஸ்டாச்சு வந்து கிடைச்சிருக்கு ரெட் கலர்ல. சரியா, அது கிடைச்சிருக்கு. சரியா. இதான் ஹராப்பா பத்தி. ஹராப்பான்றது எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1921. யார் கண்டுபிடிச்சா, தயாராம் சகனி. அந்த அது ஹராப்பான்ற என்ன மொழி சொன்னா சிந்தி மொழி சொல். அதுக்கு மீனிங் புதைந்த நகரம்னு சொல்லுவாங்க. சரி, அது எந்த ரிவர் பக்கத்துல இருக்குன்னா ராவி நதிக்கரை பக்கத்துல இருக்கு. அது எந்த இடத்துல இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. பாகிஸ்தான் மண்டபம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதுல என்னன்னா தானியம், மேல ஒரு தானியம் 6 ரோவா இருக்கும், கீழே 6 தானியம் 6 ரோல தானியம் இருக்கும். அதுக்கப்புறம் இது நுழைவாயில் நகரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது தாய் கடவுள் சிலையை வந்து பார்த்தோன்னா களிமணோட சிலையை வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா கோதுமை மற்றும் பேர்லி வந்து அதிகமா இங்க வந்து பார்த்தா கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா சிட்டி ஆஃப் கிராண்ட் சொல்லுவாங்க. ரிக்வேதால ஹரியூப்பான்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் ஹராப்பா பத்தி. ஸோ இதுல மேக்ஸிமம் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எல்லாமே சொல்லிட்டேன். ஒரு வாட்டி திருப்பி ஒரு வாட்டி போட்டு கூட கேட்டுங்க. சரிங்களா. அடுத்தது வந்து மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ மொஹஞ்சதாரோன்றது என்னப்பா, இது நான் தேதே சொன்னேன், மூஞ்சி வந்து பேனர்ல இருக்கும். ஸோ அப்ப இதை கண்டுபிடிச்ச யாரு, ஆர்டி பானர்ஜி. ஆர்டி பானர்ஜி எப்ப கண்டுபிடிச்சான்னா 1922, 1922. ஸோ இது என்ன மொழி சொல் அப்படின்னா இதுவும் சிந்தி மொழி சொல் தான். மேக்சிமம் வந்து எல்லாமே சிந்தி மொழி சொல்லாதான் இருக்கும். ஏன்னா சிந்து நதி பக்கத்துல இருக்கிற சிந்தி மொழி சொல், ஏன்னா அதிகமா அந்த மக்கள் அதான் பேசுவாங்களாம். ஸோ அப்ப அந்த மொழி சொல்லாதானே இருக்கும். ஸோ சிந்தி மொழி சொல். இதுக்கு மீனிங் என்னன்னா மவுண்ட் ஆஃப் டெத். மவுண்ட் ஆஃப் டெத் அதான் இங்க இருக்கு. இறந்தவர்களின் மேடுன்னு சொல்லுவாங்க. இறந்தவர்களின் மேடு, இறந்தவர்களின் மேடு. இல்ல இடுகாடுகளின் மேடுன்னு சொல்லுவாங்க. இடுகாடுகளின் மேடுன்னு சொன்னாலும் தான், இறந்தவரின் மேடுன்னு சொன்னாலும் தான். ஸோ மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சது ஆர்டி பேனர்ஜி 1922. இது எந்த நதி பக்கத்துல இருக்கு அப்படின்னா, சரி மேப்ல பார்ப்போமா, மேப்ல காமிச்சோம் நல்லா புரியும். மேப் வரைஞ்சிட்டுமா பார்ப்போம். பாருங்க. இந்த இடத்துல இருக்கு மொஹஞ்சதாரோ.
அப்ப இது பக்கத்துல என்ன ரிவர் ஓடும் அப்படின்னா சிந்து நதி தான், இண்டஸ் வேலி தான். ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஸோ சிந்து நதிக்கு லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு, மொஹஞ்சதாரோ. இது ஒரு வாட்டி எக்ஸாம் இருக்கிறாங்க. லெஃப்ட் சைட்ல வந்து சிந்து நதியோட லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு, லெஃப்ட் சைட்ல என்ன, இது என்ன ஐவி சைட் இருக்குன்னா என்ன இருக்கு, மொஹஞ்சதாரோ கரெக்டா வந்து பார்த்தா பாகிஸ்தான் லொக்கேட்டா இருக்கு. இந்த சைடு வந்து ரிவர் இப்படி ஓடிட்டு இருக்குமா, இந்த சைடு ரிவர் ஓடி இருக்குமா, இந்த இடத்துல இருக்கு, கரெக்டா பாகிஸ்தான்ல இருக்கு. புரியுதா? பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தான் எந்த சைடுனா இந்துஸ் வேலி பக்கத்துல இருக்கு. அதாவது சிந்து நதி ஓடி இருக்கல, சிந்து நதி ஓட பக்கத்துல அது லெஃப்ட் சைட்ல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ மொஹஞ்சதாரோ வந்து பார்த்தா எந்த சைடு இருக்கு, லெஃப்ட் சைட்ல இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னா பாகிஸ்தான்ல எழுதிக்கிங்க, லர்கானா. பாகிஸ்தான்ல லர்கானான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. பாகிஸ்தான்ல லர்கானான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் இது இருக்கு. சரிங்களா? அடுத்தது, சரி, இது ஏன் இடுகாடுல மேடுன்னு சொல்றோம்? அதிகமான மக்கள் இங்கதான் வாழ்ந்திருக்காங்க. மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி, அதிகமான மக்கள் இங்கதான் வாழ்ந்திருக்காங்க. மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி, அதிகமான மக்கள் இங்கதான் வாழ்ந்திருக்காங்க. சரியா? இதை என்ன கண்டுபிடிச்சா பெருங்குளம், கிரேட் பாத். இங்க இருக்கு பாருங்களா, கிரேட் பாத் தான். இங்க தண்ணியா இருக்கும், இங்க ட்ரெஸ் மாத்திரார எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி டெக்னாலஜியோட கிரேட் பாத் வந்து எங்க கிடைச்சிடும், மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சிடும். மொஹஞ்சதாரோ. சரிங்களா? மொஹஞ்சதாரோ. அடுத்து தானிய கிடங்கு நம்ம பார்த்தோம். தானிய களஞ்சியம் இது ஹராப்பா, தானிய கிடங்குது மொஹஞ்சதாரோ. இதான் டிஃபரன்ஸ் படிச்சோம். அதுக்கப்புறம் பல தூண்களை கொண்ட மண்டபம், ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த மண்டபத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபன் டைம் பண்றதுக்கு, ஜாலியா பேசுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிவா முத்திரை, புரோட்டோ சிவாவோட முத்திரை, அதாவது நம்ம சிவன் சொல்லுவாங்களா, அந்த சிவனோட முத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வெண்கலத்தான பெண் நடன சிலை, இது ப்ரீவியஸ் கொஸ்டின். வெண்கலத்தான பெண் நடன சிலை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோ. இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டும் ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயமும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். இது இல்லாம வேற என்ன எக்ஸ்ட்ரா தானே எழுதிக்கிறீங்கன்னா, இதுல வேற என்ன அப்படின்னா நான் சொல்றேன் எழுதிக்கிங்க. ப்ரீஸ்டிக்கிங், இந்த ஆளை பத்தி எழுதிக்கிங்க. ப்ரீஸ்டிக்கிங், ப்ரீஸ்டிக்கிங்கோட சிலை கிடைச்சிருக்கு, ப்ரீஸ்டிக்கிங்கோட சிலை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த கிரேட் பாத்ல என்ன தண்ணினா கிணற்று தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், வெல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு தகவல் முடிஞ்சீங்க போதும். சரிங்களா? ஸோ மொஹஞ்சதாரோ மேக்ஸிமம் இவ்வளவுதான். ஸோ மொஹஞ்சதாரோ வந்து பார்த்தா யார் கண்டுபிடிச்சார்னா ஆர்டி பேனர்ஜி கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு இடம். இது என்ன மொழி சொல்ல, சிந்து மொழி சொல். அதுக்கு அடுத்து என்னன்னா, இதுக்கு மீனிங் என்னன்னா சிந்து மொழி சொல். மீனிங் என்ன, இடுகாலில் மேடுன்னு சொல்லுவாங்க, இல்லை இறந்தவரி மேடுன்னு சொல்லுவாங்க, மவுண்ட் ஆஃப் டெத்ன்னு சொல்லுவாங்க. சரி, மொஹஞ்சதாரோ என்ன என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த பெரிய மக்கள் எல்லாமே குளிப்பாங்க. அதுல என்ன தண்ணி வருது, கிணத்து தண்ணி வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதுல மிகப்பெரிய ஒரு தானிய கிடங்கு கிடக்குது. சரி, தானிய கிடங்கு இருக்கு, பல தூண்களை கொண்ட மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தை நம்ம ஃபன் டைம் என்ஜாய் பண்றது, ஜாலியா மக்கள்லாம் கொஞ்சம் சூழ்ச்சி பேசுவாங்க. அதுக்கப்புறம் வெண்கலத்தான பெண்ணான நடன சிலை ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இங்க கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதுதான் அந்த டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு, ப்ரீஸ்டிக்கிங், இவங்க இதெல்லாம் வந்து என்ன கிடைச்சிருக்கு, இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது, ஸோ இதுதான் மொஹஞ்சதாரோட இது. சரிங்களா? அடுத்து வந்து காளிபங்கன். ஸோ காளிபங்கன் எழுதிக்கிங்க. காளிபங்கன் எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ ராஜஸ்தான்ல இருக்கு. இதை கண்டுபிடிச்சவர் வந்து பார்த்தோன்னா கோஷ். இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா கோஷ். எந்த வருஷம்ன்றே கிளியரா இல்ல. சரிங்களா? எந்த வருஷம்ன்றே கிளியரா இல்ல. ஆக்சுவலா காளிமன்ற என்ன மொழி சொல்லா இருக்கும், நம்ம பார்த்தோம் மொஹஞ்சதாரோ ஹராப்பான்றது சிந்து மொழி சொல்லி சொல்றோம். ஏன்னா சிந்து மொழி பேசுற மக்கள் அந்த சைடு அதிகமா இருக்கனால சிந்து மொழி சொல். அப்ப காளிமன்ற என்ன மொழி சொல், இது ராஜஸ்தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணா இது வடமொழி சொல், இது வடமொழி சொல். காளிபங்கன்றது என்ன மொழி சொல்னா வடமொழி சொல். இதுக்கு மீன் கருப்பு வளையல். இதுக்கு மீனிங் என்னது, கருப்பு வளையல். காளிபங்களுக்கு மீனிங் என்ன, கருப்பு வளையல். இதை வந்து கருப்பு வளையல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதுல என்ன ஃபேமஸ் அப்படின்னா அலங்கரிக்கப்பட்ட செங்கற்கள். ஸோ செங்கற்களை டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி செங்கற்கள் இருந்துச்சுன்னா இதுல டிசைன் பண்ற அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. வளையல் தொழிற்சாலை அதிகமா இருக்கு. பீட்ஸும் பேங்கிள்ஸும் ரொம்ப ஃபேமஸ் இங்க. இன்னும் சொல்ல போனா பீட்ஸும் பேங்கிள்ஸும் ரொம்ப ஃபேமஸ். இந்த கையில கேர்ள்ஸ் எல்லாம் வளையல் போடுவாங்க, பீட்ஸ் காதுல போடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் வித்தியாசமா போடுற பீட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தா இங்க அங்கே அதிகமா செய்வாங்களாம். சரி, அதிகமா செய்வாங்களாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பொம்மையிலான சக்கரம். ஸோ பொம்மைக்கு ஒரு சக்கரம் வந்து பார்த்தா பொம்மையிலே செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு வீட்லயும் வந்து பார்த்தா கிணறு இருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டுல என்ன இருக்கு, காளிமங்கல்ல கிணறு இருந்திருக்கு. ஸோ இந்த 5 டேட்டா முக்கியம். இது இல்லாம நான் சொல்ற டேட்டா எழுதிக்கிங்க. சரிங்களா? இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 7 ஃபயர் அல்டார்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் பா. 7 ஃபயர் அல்டார்ஸ் அப்படின்னா யாக குண்டங்கள், யாக குண்டங்கள். எழுதிங்க. ஃபயர் அல்டார்ஸ்
7 ஃபயர் அல்டாஸ் யாக குண்டங்கள். இது என்ன சொல்லுது அப்படின்னா ஹராப்பா மொஹஞ்சதாரோ இல்லாத ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்ன கல்ச்சர்னா சோதி கல்ச்சர். சோதி கல்ச்சர் சோதி கல்ச்சர் இது கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். காலிபங்ன்றது என்ன மொழி சொல் அப்படின்னா காலிபங்ன்றது வடமொழி சொல். அது மீன் கருப்பு வளையல்னு சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. இதை கண்டுபிடிச்சது கோஷ். இதுல என்ன ஃபேமஸ் அப்படின்னா பேங்கிள்ஸும் வளையலும் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செங்கல்லையும் டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஏதோ வித்தியாசமா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் ஃபேமஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பொம்மையிலான சக்கரம் இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் கிணறு இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு வீட்லயும் கிணறு இருக்கு. அதுல யாக குண்டங்கள் இருக்கு. இங்க மெயினா வந்து பார்த்தோம்னா என்னன்னா யாக குண்டங்கள் இருக்கு. 7 ஃபயர் அல்டாஸ் யாக குண்டங்கள் இருக்கு. அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணா சோதின்னு ஒரு வித்தியாசமான கல்ச்சர். இந்த சோதி கல்ச்சர் இப்ப எந்த நாட்டுல ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான். இது கேட்க வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஆப்கானிஸ்தான் ஆக்சுவலா ஸ்கூல் புக்ல இருக்கு. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எழுதியாச்சா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா இன்னொரு டேட்டா எழுதிக்கங்க. காலிபங்கல்ல ரீசெண்டா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் என்னன்னா ஒரு ஏறு கலப்பை இந்த மாதிரி ஒரு ஏறு கலப்பை இந்த மாதிரி உழுதுட்டு போறதுக்கு இந்த மாதிரி லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லேண்ட்ல வந்து பார்த்தோன்னா என்ன பண்றது ஏறு கலப்பையை வச்சு உழுதுட்டே வர்றாங்க. உலகத்தின் மிக தொன்மையான எழுதிங்க உலகின் மிக பழமையான உள்நிலம் எங்க இருக்கு? ஹராப்பால. டிஎன்பிசில கேட்டுருக்காங்க. நோட் பண்ணிக்க. உலகின் மிக பழமையான உள்நிலம் வேர்ல்டு ஓல்டஸ்ட் பிளக்டு ஃபீல்டு. இதுக்கு பின்னாடி ஒரு பிக்சர் இருக்கு, நான் காட்டுறேன். இப்ப சும்மா ரஃபா எழுதிக்கங்க. சரியா? 2900 பிசி சொந்தமான ஒரு இடம் தான் இந்த இடம். காலிபங்ன்றது 2900 வருஷமா இந்த இடத்துல என்ன பண்றாங்க உழுந்துட்டே இருக்காங்க, விவசாயம் பண்ணிட்டே இருக்காங்க. 2900 என்ன பண்றோம் இன்னும் விவசாயம் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹராப்பா நகரத்துல ரொம்ப பெருமையா பேசுறாங்க. ஹராப்பா நகரத்துல வந்து பார்த்தோன்னா கலிபங் ரொம்ப பெருமை. ஏன்னா உலகத்துல மிக பழமையான உளுநிலம் சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தா ரொம்ப வருஷமா என்ன பண்ணிருக்காங்க இந்த இடத்துல ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்க, விதை நட்டுருக்காங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ 2900 கண்டுபிடிச்சாங்க. 2900 கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி வந்து வித்தியாசமா ஒன்று இருக்கு. இது யாரு சொன்னா அப்படின்னா 2900 பிபி லால் சொல்லிட்டு பிபி லான்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான உள்நிலம் சொல்லி என்ன பண்ண 2900 சொல்ல 2900 வருஷம் இல்ல சாரி மாற்றி சொல்றேன். 2900 பிசியில யார் சொல்லியிருக்கா பிபி லான்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. உலகத்துல மிக பழமையான உள்நிலம் சொல்லி சொல்றாரு. வேர்ல்டு ஓல்டஸ்ட் பிளக்டு ஃபீல்ட்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒட்டகத்தோட ஏன்னா கேமல் வந்து பார்த்தோன்னா பாலைவனத்தா இருக்கும். ராஜஸ்தான்ல ஒரு பாலைவனம் தான். கேமலோட போனும் ஹார்ஸோட போனும் கிடைச்சிருக்கு. இங்க ரெண்டோட போனுமே என்ன கிடைச்சிருக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. இது எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. கேமலோட முதுகெலும்பும் குதிரையோட முதுகெலும்பும் எங்க கிடைச்சிருக்குன்னா காலிபங்கன்ல கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வளவுதான்ப்பா காலிபங்கன். இவ்வளவுதான் காலிபங்கன். ஸோ மறுபடியும் ஒரு ரிவிஷன் பண்ணிடலாமா? ஸோ காலிபங்கன்றது என்ன மொழி சொல் அப்படின்னா வடமொழி சொல். அதுக்கு மீனிங் என்னது கருப்பு வளையல்னு சொல்லுவாங்க. சரி அப்படி சொல்றேன் அப்படின்னா இது அலங்கரிக்கப்பட்ட செங்கற்கள் அதிகமா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா பீட்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் வளைகள் மற்றும் அந்த பாசி ஊசின்னு சொல்லுவாங்க அந்த இருக்கு. அப்புறம் இதுல வந்து பார்த்தா யாக குண்டங்கள் இருந்ததுக்கான அடையாளம் எது இருக்கு. அது எதை ரெப்ரஸ் பண்ணா சோதி கல்ச்சர் ரெப்ரஸ் பண்ணுது. அந்த கல்ச்சர் இப்ப எந்த நாட்டுல இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. அதுக்கப்புறம் பொம்மையிலான சக்கரம். ஸோ சக்கரமே ஒரு பொம்மையில வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு பொம்மைக்காண்டி ஒரு சக்கரத்தை பொம்மையா செஞ்சிருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு வீட்டுல கிணறு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா உலகத்துல மிக பழமையான உள்நிலம் எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான்ல காலிபங்கன் சொல்லி பிபி லால் 2900 பிசில சொல்றாரு. அடுத்து ஒட்டகத்தோட முதுகெலும்பும் ஒட்டகத்தோட எலும்பும் குதிரையோட எலும்பும் காலிபங்கல கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து காலிபங் பத்தி. அடுத்து சங்குதாரோ நம்ம பார்த்தோம். மொஹஞ்சதாரோ எங்கப்பா இருக்கு? மொஹஞ்சதாரோ வந்து பார்த்தோன்னா சிந்து நதிக்கு ரைட் சைடுன்னு சொல்லி பார்த்தோமா? லெஃப்ட் சைடுல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல இருக்கு பார்த்தோம். சங்குதாரோ ரைட் சைடுல இருக்கும். சங்குதாரோ ரைட் சைடுல இருக்கும். எழுதிங்க ரைட் சைடுல இருக்கும். இது எக்ஸாம்பிள் ரைட் சைடு ஆஃப் சிந்து சமநாகரிகம் எதுன்னா சங்குதாரோ எழுதிங்க ரைட் சைடுல இருக்கும். ரைட் சைடு ஆஃப் ஐவிசி சரி சிந்து நதி. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஏசி மஜும்தார். எப்ப கண்டுபிடிச்சாரு அப்படின்னா 1931. இது எக்ஸாம் நோட் பண்ணிக்கோங்க. சங்குதாரை கண்டுபிடிச்ச யாருன்னா ஏசி மஜும்தார். அந்த சங்குதாரை எங்க இருக்குன்னா சிந்து நதியோட ரைட் சைட்ல இருக்கு.
சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதுல கோட்டே இல்லப்பா. இது ஸ்டேட் பண்ணிருந்தோம் ஒரு கோட்டே இல்ல நகரம் ஒரே நகரம் என்னது சண்குதாரம் தான். இது ப்ரீவியஸ் நோட் பண்ணிக்கோங்க. சண்குதாரம். என்ன சார் கோட்டை இல்லை அப்படின்னா பாருங்க, நான் மேப் பாருங்க. இப்படி ஒரு சிட்டி இருக்குன்னா இப்படி ஒரு ஃபுல்லா சிட்டி இருக்குன்னா இது எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு. எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி. இப்ப நம்ம ஒரு ஒரு நம்ம டிஸ்ட்ரிக்ட் எடுத்துப்போம். நீங்க இருக்க டிஸ்ட்ரிக்ட் இமேஜின் பண்ணிங்க. எல்லா வீடும் ஒரே மாதிரியா இருக்கா? எல்லா வீடும் இல்ல. ஒரு வீடு பெரிய பணக்கார வீடு இருக்கு. ஒரு அப்பார்ட்மெண்டா கட்டியிருக்கான். ஒரு வீடு லிஃப்டா. ஆனா அந்த காலத்துல பாருங்க எல்லாரும் சமமா வாழ்ந்துருக்காங்க. இது என்ன சொல்றேன், எல்லாரும் சமத்துவமா வாழ்ந்திருக்காங்க. எப்படி சொல்றது, ஈக்குவட்டரியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஈக்குவட்டரியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சொசைட்டிக்கான ரெப்ரசன்டேஷனா இருக்கு. எல்லாரும் சமமா ஒற்றுமையா வாழ்ந்துருக்காங்க. யாருக்குள்ள எந்த வேறுபாடு இல்லை. ஏன்னா யார் வீட்லயும் கோட்டை இல்லை. கோட்டை இருந்தா அவங்க பணக்காரங்க, கோட்டை இல்லாம ஏழைன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரன்சியேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லார் வீடும் ஒரே மாதிரி இருக்கு. எல்லார் வீடும் ஒரே மாதிரி, கோட்டையே இல்லை, ஃபோர்ட்டே இல்லாம இருந்திருக்கு. அதான் சண்குதாரம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. சண்குதாரம் என்னது, கோட்டை இல்லாத ஒரே நகரம் இந்துஸ்தாலி யாரு, இதுதான். சரிங்களா? சிந்து சமுதாயத்துல. சரி, வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இதுல வந்து இந்த இங்கு பாட்டு இதெல்லாம் தேவையில்ல, தெரிஞ்சுங்க. இங்கு பாட்டு, லிப்ஸ்டிக், இம்ப்ரிண்ட், அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த காலத்துல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இதுல வந்து பார்த்தோன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இதுதான். வெங்கலத்தான சாட்ரியாட் தேரோட்டி ஒரு சாட்ரியாட் என்ன பண்ற, ஒரு தேரை ஓட்டிட்டு போற அதுக்கான ஒரு பிரான்ஸ் இமேஜ் வந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் ஆக்ஸ் காளை, யானை, அப்புறம் காண்டா மிருகத்தோட வெண்கலத்தான சிலைகள் கிடைச்சிருக்கு. அதாவது பிரான்ஸ் இமேஜ் வந்து கிடைச்சிருக்கு. எதனா காளை, யானை மற்றும் காண்டா மிருகம், அப்புறம் ஒரு தேரோட்டி. இந்த சிலை வந்து தேரை ஓட்டுற மாதிரி தேரோட்டி, தேர் ஓட்டிட்டு இருக்கும்போது தேர் ஓட்டி இருக்கும் அந்த மாதிரி சிலை வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேரை ஓட்டுறமான தேரோட்டியோட பிரான்ஸ் இமேஜ் எங்க கிடைச்சிருக்குன்னா எங்க இருக்கு, நம்ம சண்குதார்லாம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். இது தெரிஞ்சா போகுது இதுல. சரிங்களா? அடுத்தது லோத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்நேஷனல் சைட்டே இதுதான். ஐபிசியோட மேன்செஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க தான், குஜராத்ல இருக்கு. குஜராத்ல எந்த ரிவர் பார்க்குதுன்னா கேம்பே, பேங்க் ஆஃப் கேம்பே. இன்னும் சொல்ல போனா எந்த நதியோட ட்ரிபியூட்டரினா இது பகாவான்னு சொல்லிட்டு வித்தியாசமான நதி இருக்கும். பகாவான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. பகாவான்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவர் வந்து பார்த்தோன்னா சரஸ்வதியோட துணையாறு. ரிவர் சரஸ்வதிக்குல அதோட துணையாறு. சரியா? ரிவர் சரஸ்வதியோட துணையாறு பகாவான்னு சொல்ற ரிவர் இருக்கு. அந்த ரிவர்ல தான் என்ன இருக்கு, லோத்தல் இருக்கு. லோத்தல் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. லோத்தல்ன்றது எந்த ஸ்டேட்ல, குஜராத்ல இருக்கு. இது ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்தியால ஐவி சைட் ஃபர்ஸ்ட் அரிசி வந்து இந்தியால எங்க உற்பத்தி, லெகுர் தேவா. ஃபர்ஸ்ட் ஐவி சைட்ல எங்க லெகுர், ஃபர்ஸ்ட் அரிசி வந்து எந்த ஐவி சைட்ல வச்சுன்னா லோத்தல். நம்ம பார்த்தோம் உலகத்துல ஃபர்ஸ்ட் அரிசி எங்க உற்பத்தி ஆச்சு, சைனா. இந்தியால ஃபர்ஸ்ட் அரிசி எங்க உற்பத்தி ஆச்சு, லெகுர் தேவா. ஐவிசில ஃபர்ஸ்ட் அரிசி எங்க உற்பத்தி பண்ணா லோத்தல். லோத்தல் எப்போ உற்பத்தி பண்ணீங்க, 1800 பிசில. சரியா? இது மேன்செஸ்டர் ஆஃப் ஐவிசி சொல்லுவாங்க. சிந்து சமுதாயம் மேன்செஸ்டர் இதுதான். ஏன்னா அது என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸா யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லா நாடோட வணிகம் பண்ணிருக்காங்க. எல்லா நாட்டோட பெர்ஷியா அந்த மாதிரி நாடோட வணிகம் பண்ணிருக்காங்க. வணிகம் நிறைய பண்ணிருக்காங்க. அப்புறம் மெயினா இந்த விஷயம் தான், கப்பல் கட்டுமிடம், ஆர்டிபிஷியல் யாக்கார்டு. கப்பல் கட்டுமிடம் வந்து பார்த்தோன்னா ஐவிசில இதுல ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு கப்பல் கட்டுமிடம். சரியா? கப்பல் கட்டுமிடம். இந்த கப்பல் மூலமா என்ன பண்றோம், வெளிநாட்டுல போய் வியாபாரம் பண்றோம். எந்த நாட்டுல வியாபாரம் பண்ண, பெர்ஷியா அந்த மாதிரி நாட்டோட என்ன பண்ணிருக்காங்க, வியாபாரம் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸோ மற்ற எல்லா ஐபி சைடும் எப்படி இருந்துச்சு வீடு, எல்லா வீடு எப்படி இருந்துச்சுன்னா நேரா இருந்துச்சு. நேரா வந்து வாசல் நேரா வச்சு. இவங்க மட்டும் என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு வீடு இருக்குன்னா சைட்ல என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. சைடு என்ட்ரன்ஸ் வச்சு ஒரே வீடு ஐபி சைடு இதுதான். எழுதிக்கிங்க, சைடு என்ட்ரன்ஸ் வச்ச ஒரே வீடு வந்து இதுதான். ஒரே ஐவி சைடு தான். அதாவது வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு வர்றவங்க இந்த வழியா வரணும். அவங்க எப்படி வர்றாங்க, ஒரு இமேஜ் இருக்குன்னா பாருங்க, இந்த சைடு உள்ள வர்றாங்க. சைடு என்ட்ரன்ஸ் மூலமா உள்ள வராங்க. சரிங்களா? சைடு என்ட்ரன்ஸ் வச்ச வீடு கட்டி ஒரே ஐவி சைடு லோத்தல் தான். சரிங்களா? லோத்தல் தான். சரி, இவ்வளவுதான் இப்போ லோத்தல் பத்தி முக்கியமான விஷயம். சரிங்களா? இவ்வளவுதான் லோத்தல் பத்தி முக்கியமான விஷயம். வேற வந்து இன்னொரு சைட் இருக்கு தோலவீரான்னு சொல்லிட்டு, அதை நான் எழுதி போறேன். தோலவீரான்னு சொல்லிட்டு தோலவீரா. இது எங்கன்னா குஜராத்ல இருக்கு. ரீசெண்டா யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சைட்டு. சரிங்களா? லூனி ரிவர் பக்கத்துல இருக்கு. ராணா கஞ்ச்.
அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குல்ல, ராணாகஞ்ச் அந்த பிளேஸ்ல இருக்கு. லூனி ரிவர் பக்கத்துல இருக்கு, குஜராத். இது என்னன்னா 3 விதமான டவுன் இருக்குப்பா. நம்ம பார்த்தோம் எல்லாத்துலயுமே மேல் டவுன் கீழ் டவுன் பார்த்தோம், டவுனே இல்லாம பார்த்தோம். ஆனா இதுல 3 டவுன் இருக்கு. அப்பர், மிடில், லோயர்னு சொல்லிட்டு 3 விதமான டவுன் கொண்ட ஒரே ஐவி ஸ்டேட் இதுதான். அப்பர் டவுன் இருக்கு, லோயர் டவுன். அப்பர் டவுன் என்னது, அந்த அந்த இடம் ஃபுல்லாவே கோட்டையா இருக்கும். லோயர் டவுன் என்ன, அந்த சைட கோட்டை இருக்காது. கோட்டை இருக்காது. மிடில்ல ரெண்டுமே கலந்துருக்கும், மிக்சடா இருக்கும். மிடில்லாம் மிக்சடா இருக்கும். இந்த மாதிரி கொண்ட ஒரே ஐவி செட்ன்றது தோலவீரான்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இதுல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எழுதிங்க. ரீசெண்டா வந்து கரண்ட் விஷயம்னா 40th யுனெஸ்கோ சைட்பா. 40வது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட சைட் இது. நோட் பண்ணிக்கங்க. 40வது யுனெஸ்கோ சைட் இது. இதுல முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னா திசை காட்டும் பலகை இருக்குப்பா. எப்படின்னா இப்ப கீன்னு இருக்கும். கீ கிழக்கு தானே, இப்படி இருக்கும். மேயா மேற்குமா, இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். சைடே வந்து இப்படி இருக்கும். மேனா மேற்கு, மேற்குன்னு இந்த சைடு காட்டுற மாதிரி இருக்கும். இந்த சைடு காட்டுற மாதிரி இருக்கும். வடக்கா, வடக்கு. வடக்கு வந்து கீழே கீழே மேல தானே வடக்கு இப்படி காட்டும். அப்புறம் தெற்கா, வந்து இப்படி காட்டும். தெற்கு சவுத்துல இருக்கு. இப்படி வந்து ஒவ்வொருக்கும் திசை காட்டுற பலகை மாதிரி இப்படி வச்சிருக்காங்க. கீனா வந்து பார்த்தா கிழக்கு இருக்கு, மேனா வந்து இப்படி மே இருக்கு, இந்த சைடு போற மாதிரி, வடனா வடக்கு மேல போற மாதிரி, தேனா தெற்கு இப்படி போற மாதிரி திசை காட்டும் பலகை வச்சிருக்காங்க. இது டிஎன்பிசி கோட்டும் கேட்டிருக்காங்க. எழுதிங்க, திசை காட்டும் பலகைகள். ஸோ திசை காட்டும் பலகை எங்க இருந்துச்சு அப்படின்னா தோலவேல இருந்துச்சு. 10 விதமா, 10 விதமா 10 சைன் போர்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. 10 சைன் போர்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. வேற என்ன சார் ஃபேமஸா இருந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் இருந்துச்சுப்பா. தோலவேரியால ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் இருந்துச்சு. மிகப்பெரிய ஸ்டேடியம் இருந்துச்சு. அப்புறம் டேம்ஸ் அதிகமா இருந்துச்சு. டேம்ஸ். இவ்வளவுதான் தோலவேரா. ஸோ புரியுதா பாருங்க. ஸோ இதுதான் இப்போ ஐவி சைட்ஸ். மேக்ஸிமம் எல்லா ஐவி சைட்ஸும் பார்த்துரும். இதுதான் ஐவி சைட்ஸ். இது தெரிஞ்சா போதும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்து டவுன் பிளானிங் பார்க்க போறோம். டவுன் பிளானிங்கோட இந்த கிளாஸ் முடியுது. அடுத்த கிளாஸ் மீதி உள்ளதான் பார்ப்போம். சரிங்களா? டவுன் பிளானிங் எப்படி பிளான் பண்ணிக்காங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி மேல் பகுதி கீழ் பகுதி. மேல் பகுதி சிட்டாடல்னு சொல்லுவாங்க. சிட்டாடல் ஏன் சொல்றேன்னா அது ஃபுல்லாவே சிட்டியா இருக்கும், ஃபோர்ட்டா இருக்கும், கோட்டையா இருக்கும். சிட்டியா இருக்கும், கோட்டையா இருக்கும். சரிங்களா? கோட்டையா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது ஃபோர்ட்டிபிட் சிட்டாடல் வந்து எப்போதுமே வெஸ்ட் சைடு இருக்கும். வெஸ்ட் சைடுல வந்து பார்த்தோன்னா கோட்டையா இருக்கும், ஈஸ்ட் சைடு வந்து கோட்டையா இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான். சரிங்களா? இந்த பாருங்க, இந்த சைடு வெஸ்ட் சைடு ஃபுல்லாக என்ன இருக்கு, கோட்டையா இருக்கா. ஈஸ்ட் சைடில் எல்லாமே ஒரே மாதிரி வீடா இருக்கா. ஸோ வெஸ்ட் சைடு தான் சிட்டா டவுன் இருக்கும், ஈஸ்ட் சைடு தான் எனக்கு லோ டவுன் இருக்கும். ஏன்னா ஜென்ரல் ஃபேக்சுவல் டேட்டாஸ் தான் தெரிஞ்சுட்டா போதும். சரிங்களா? அடுத்தது இதுல ஒவ்வொரு வீட்லயும் நம்ம நேத்தே சொன்னோம், ஒவ்வொரு வீட்லயும் ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பரா இருக்கும். இதுல ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி கட்டிருக்காங்க, சுண்ணாம்பு மற்றும் ஜிப்சம் நேத்தே சொன்னேன். சுண்ணாம்பு ஜிப்சம்ல இருந்து ட்ரைனேஜ் எல்லாம் ப்ராப்பரா கட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். அடுத்தது கிரேட் பாத் எங்கப்பா இருக்கு, இப்பதான் பார்த்தோம், மோஜோதோல இருக்கு. அந்த தண்ணி என்ன பயன்படுத்தினாங்க, அது தண்ணி எங்க கிடைக்குது, வெல் வாட்டர் கிடைக்குது. நம்ம பார்த்தோம், கிணறு தண்ணி தான் கிடைக்குது. அந்த தண்ணியை வந்து ரிலீஜியஸ் வழிபாடு பண்ணாங்க, பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைட்ல வந்து பார்த்தா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூமும் இருக்கு. ஸோ ஆடைகளை அங்கேயே மாத்திப்பாங்க குளிச்சுட்டு. அந்த மாதிரி வசதி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் டவுன் பிளானிங் இருந்துச்சு. காமன் ஹவுஸோட வீடு, ட்ரைனேஜ் சிஸ்டம் இப்படிதான் இருந்துச்சு. சரிங்களா? சரி, இப்பதான் பார்த்தோம் ஹராப்பால வந்து பார்த்தோன்னா மேல வந்து பார்த்தோன்னா 6 ரோ, கீழே ஒரு 6 ரோ. இந்த மாதிரி 6 ரோ என்ன பண்ணுவோம், தானியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, ஒவ்வொரு வீடு என்ன சுட்ட செங்கலால் கட்டப்பட்டது. நேத்தே சொன்னேன், சுட்ட செங்கலால் கட்டப்பட்டது. அது ஒவ்வொரு வீட்லயும் பாத்ரூம் இருக்கும், விண்டோ இருக்கும்னு சொல்லி சொன்னேன். சரியா? விண்டோஸ் இருக்கும்னு சொல்லி சொன்னேன். சரியா? எல்லாமே மெயின் சீட்டை ஃபேஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். டிட் நாட் ஃபேஸஸ் மெயின் ஸ்ட்ரீம். முக்கியமான தெருவுகள் ஃபேஸ் பண்ணாம இருக்காது. எல்லாமே நார்மலா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஒவ்வொரு வீடு எல்லாம் செஞ்சிருக்காங்க, சுட்ட செங்கலை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது, ஒவ்வொரு வீட்லயும் பாத்ரூம் இருக்கு, விண்டோஸ் இருக்கு, கதவு ஜன்னல் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வேளாண்மை. ஸோ வேளாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐவிசி வந்து பார்த்தோன்னா வேளாண்மை தான் முதுகெலும்பா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வேளாண்மை அளவுக்கு அதிகம் ஃபெர்டைலா இருந்துச்சு. விளைச்சல் அமோகமா இருந்துச்சு. இவங்க எப்ப வேளாண்மை பண்ணா அப்படின்னு நவம்பர் மாசம் வேளாண்மை பண்ணுவாங்க. அதாவது பயிரிடுவாங்க. ஹார்வெஸ்ட் வந்து பார்த்தா பிப்ரவரி மாசம் பண்ணுவாங்க.
சரிங்களா? ஸோ இதுதான் சொன்னேன் அந்த மரக்கலப்பை. ஸோ இது வந்து கேலிபேங்கில் உள்ள பிக்சர். கேலிபேங்கில் உள்ள பிக்சர். அடுத்தது இவங்க வேளாண்மை பண்றதுக்கு தண்ணி தேவைப்படும்ல. தண்ணி எதுல ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா கேபர் பாண்ட்ஸ் அப்படின்றதுல நாலாஸ் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுவாங்க, டேமுக்கு மூடி வச்சிருக்கும். டேமும் இருக்கும், டேம்ல தண்ணி ஸ்டோர் பண்ணு. அதை எப்படி மூடுவாங்க அப்படின்னா கேபர் பாண்ட்ஸ் அண்ட் நாலாஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஆக்சுவலா எங்க தண்ணி ஸ்டோர் பண்ண எங்க மேக்ஸிமம் வந்து பலுசிஸ்தான் பாகிஸ்தான் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா தண்ணியை வந்து டேம் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து எல்லாமே பாகிஸ்தான் சைடு தான் வருது. ஹராப்பா, மோஹஞ்சதாரோ மேக்ஸிமம் எல்லாமே அந்த வெஸ்ட் சைடு தான் வருது. ஸோ பலுசிஸ்தான்ல வந்து டேம் கட்டி இந்த டேம்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ரெண்டு விதமா யூஸ் பண்றாங்க, கேபர் பாண்ட்ஸ் அண்ட் நாலான்ஸ் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரெண்டு வச்சு என்ன பண்றாங்க. ஸோ இந்த கேபர் பாண்ட்ஸ் நாலாஸ் ஒண்ணுதான். அதை வச்சு என்ன பண்றாங்க, டேமை என்க்ளோஸ் பண்றாங்க, தண்ணி வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கிரெயின்ஸ் எங்க ஸ்டோர் பண்ணிக்க, கிரெயினரிஸ்ல தானிய கிழங்குல ஸ்டோர் பண்றாங்க. என்னென்ன பொருள் இதை ஈஸி தான், வீட்டு, பார்லி, டேட்ஸ், பீசஸ், மீசஸ், சீசம், மஸ்கட், மில்லடு, ராகி, பஜார், ஜோவர். அதான் பயிர்கள் கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், பட்டாணி, எள்ளு, கடுகு, திணை, ராகி, பஜார், ஜோவர். சரி இந்த மாதிரி தான்ப்பா அவங்க வெள்ளு இருந்துச்சு. நான் சொன்னேன் தண்ணி வந்து வெள்ளு மாதிரி இருந்துச்சு சொல்லி சொன்னா இதான் அந்த கேபர்பன்ஸ் நாலாஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி வந்து இந்த மாதிரி தான் டேம்ல இருந்து ஒரு தண்ணி என்ன பண்ண ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படிதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? இந்த வெள்ளு ஒவ்வொரு வீட்லயும் வெள்ளு இருக்குன்னு சொல்லி சொன்னால கிணறுன்னு சொல்லி இந்த மாதிரி தான் இருந்துச்சு கிணறு. சரியா? அடுத்தது அட் லோத்தல் ரங்பூர் அரிசி கண்டுபிடிச்சாங்க. அரிசி வந்து எங்க கண்டுபிடிச்சோம், லோத்தல்லையும் ரங்குபூர்னு ஒரு இடத்துலயும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ நான் சொன்னேன் ஐவி செட்ல அரிசி உற்பத்தி பண்ற ஒரே செட் லோத்தல் தான் சொல்லி சொன்னேன். அடுத்தது காட்டன். ஃபர்ஸ்ட் காட்டன் முடிச்சு சிந்தான்னு சொல்றேன். சிந்தான்னா என்னப்பா திடீர்னு சொல்றேன், சிந்தான்னா என்னது? சிந்தான்னா கிரேக்க மொழி சொல்லுப்பா. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கிரேக்க மொழி சொல்லி இதுக்கு மீன் காட்டன் அர்த்தம். காட்டன் அர்த்தம். சிந்தான்னா ஒண்ணுல காட்டன் அர்த்தம்ப்பா. கிரேக்க மொழி சொல்லி இதுக்கு மீன் இது காட்டன் அர்த்தம். சரிங்களா? சரி இவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா சுகர் கேன்னா பத்தி என்னன்னு தெரியாது. அப்புறம் ஹார்ஸை பத்தி தெரியாது. இரும்பை பத்தி தெரியாது. அயனை பத்தி தெரியாது. சரிங்களா? அடுத்தது இப்படிதான்ப்பா அவங்க ஆடை அணிந்து வாழ்ந்துருக்காங்க. மேல வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரெஸ், கீழே ஒரு ட்ரெஸ், அப்புறம் வந்து பார்த்தோன்னா பேங்கிள்ஸ், வியர்ஸ், பீட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுருக்காங்க. சரிங்களா? சரி ஓகே. மீதி உள்ள எல்லாத்தையுமே டொமஸ்டிகேஷனு மீதி உள்ள எல்லாத்தையுமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. அடுத்த கிளாஸ் என்ன பார்ப்போம், டொமஸ்டிகேஷனு, ட்ரேடு, அடுத்து வந்து பார்த்தோன்னா அவங்க ரிலீஜியஸ் பிலீஃப்ஸு, அதுக்கப்புறம் டிக்ளைனு, இந்த 3 விஷயத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.